வசுதேவர் நந்தகோபாலன் ரெண்டு தகப்பனார் இல்லையோ, பெற்றவர் வசுதேவர், வளர்த்தவர் நந்தகோபாலன். இப்ப நந்தகோபாலன் யசோதையுமா பேசின்னு இருக்கா. யசோதை கர்ப்பவதியா இருக்கா, குழந்தை பிறக்க போறது, ஆண் குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்னு யசோதை சொல்றா. இல்ல பெண்ணு தான் பிறக்க போறது அப்படின்னு நந்தகோபாலர் சொல்றார். ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருத்து. அப்புறம் நந்தகோபாலனே சமாதானப்படுத்திட்டார். அதுக்கு என்ன, இப்போ ஆண் பிறந்தான பெண் பிறந்தான, பிறந்ததை சௌக்கியமா வச்சுப்போம் அப்படின்னார். யசோதை சொன்னா, எனக்கு அந்த கவலை இல்லை, இப்போ நான் பொற்கொல்லனை கூட்டு நகை பண்ணி வச்சாகணும். அது ஆண் குழந்தை பிறக்க போறதுன்னா அதுக்கு தகுந்த நகை, பெண் குழந்தை பிறக்க போறதுன்னு அதுக்கு தகுந்த நகை, எது பிறக்க போறதுன்னு தெரிஞ்சாத்தானே நான் அதுக்கு தகுந்தா போல நகை பண்ண முடியும்னு அவ சொன்னான். அதுக்கு நந்தகோபாலன் சொன்னார், ரெண்டையுமே பண்ணி வைப்போம், எந்த குழந்தை பிறக்கிறதோ அந்தந்த நகையை போட்டி ஆனந்தப்பட்டுடுவோம். சரின்னு பொற்கொல்லனை கூட்டு ரெண்டு நகையும் பண்ணிவிட்டா. குண்டலமும் செய்யப்பட்டது, தோடும் செய்யப்பட்டது. குண்டலம்னா இப்படி கீழே தொங்குறது இல்லையோ, தோடுங்கிறது வட்ட வடிவத்திலே வெண்டைக்காய் தோடுங்கிற இல்லையோ, அதை போல இருக்கிறது தோடு. ஆக இந்த ரெண்டையுமே பண்ணி வச்சுனுட்டார் நந்தகோபாலன். குழந்தை பிறந்தாச்சு, ஆண் தான் பிறந்தது. இப்ப என்ன பண்ணிருக்கணும், குண்டலத்தை மட்டும்தானே போட்டு இருக்கணும். ஆனா யசோதை பார்த்து சொன்னா, குண்டலமும் பண்ணிட்டு இருக்கோம், தோடும் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஆசைப்பட்டபடி ஆண் குழந்தை பிறந்துடுத்து. நந்தகோபாலர் ஒரு வேளை வருத்தப்பட்டுடுவரோ, ஏன்னா அவர் பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டாரோ இல்லையோ. ஆனா விசித்திரமா பகவான் எப்படி தெரியுமா இருந்தான், அந்த குழந்தைய பார்த்தா முகஜாடை பெண்ணனுடைய முகஜாடை ஆட்டம் இருக்கு. நீங்க எந்த கண்ணனுடைய படத்தை சித்திரத்தை பாருங்க, பெண்ணனுடைய முகமாட்டம் வட்ட வடிவத்தில் இருக்கும் இல்லையோ. ராமன் முகத்தை பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு, லக்ஷ்மணன் முகத்தை பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. ஏன் இந்த தெய்வங்களுடைய முகத்தை பார்த்தா மட்டும் பெண் ஜாடை இருக்குன்னா, சாமுத்திரிகா லட்சணத்துல சொல்லி வைத்திருக்கா. ஆணுக்கு அழகு ஓரளவுக்கு பெண் ஜாடை கலந்திருந்தால்தான், இப்படி இருந்தா மட்டும்தான். அதுக்குன்னு பெண்ணுக்கு அழகு ஆண் ஜாடை கலந்திருந்தான்னு எங்கேயுமே சொல்லலை. ஆணுக்கு அழகு பெண் ஜாடை கலந்திருந்தா, அதுவும் கண்ணன் முகத்தை கேட்டா பெண் ஜாடை கலந்தாமலா இருக்கு. அதனால ரெண்டையுமே போட்டு பார்த்துட்டாலாம். நந்தகோபாலர் ஆசைப்பட்டபடி ஒரு காதில் தோடு, யசோதை ஆசைப்பட்டபடி ஒரு காதில் குண்டலம். இப்படி தோட்டையும் குண்டலத்தையும் சார்த்தி கொண்டு மன்னார்குடியிலே ராஜகோபாலன் சேவை சாதிக்கிறான். தெப்போத்சவம் ரொம்ப ஆச்சரியம். அந்த தெப்பத்தை காணும் கண்கள் தான் கண்கள். அதனால நம்ம ஒத்தொத்தருடைய கண்ணுமே அந்த தெப்பத்தை கண்ட கண்களாக, சேவித்த கண்களாக இருக்க வேணும் என்று வேண்டி மேலே நோக்குவோம். கோபாலனாய், கோபாலர்களுக்கு தலைவனான ராஜகோபாலனாய் சம்பகாரண்ய க்ஷேத்திரத்திலே தட்சிண துவாரகையிலே பகவான் காட்சி கொடுக்கிறான். இப்போது நாம் இருப்பது ராஜமன்னார்குடி. இதற்கு சம்பகாரண்ய க்ஷேத்திரம்ங்கிற பெயர் உண்டு. ஷண்பக பூக்கள் நிரம்பி அதுவே காடாக இருந்தபடியால் அதை ஆசைப்பட்டு பெருமான் இங்கு வந்து சேர்ந்திருக்கிறான். சம்பகேசன், சம்பகாரண்ய நிலையன், சம்பகாரண்ய க்ஷேத்திரத்திலே சேவை சாதிக்கிறான். அது மட்டுமல்லாமல் இந்த ஊருக்கு தட்சிண துவாரகை, அதாவது தெற்கு துவாரகைங்கிற சிறப்பு பெயர் உண்டு. வடக்கே துவாரகை குஜராத் மாநிலத்தில் இருக்குன்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம். அதை போல தெற்கு பக்கத்து துவாரகை, அந்த துவாரகாதீசனே இங்கு கோபாலனாக சேவை சாதிக்கிறான். ஆனால் இதுக்கு தெற்கு தட்சிண துவாரகைன்னு பேர். இந்த ஊரே விசாலமான ஊர். ஹாரித்ரா நதியை சேவித்து கொண்டோம். நதியா கடலா குளமானு புரியாத அளவுக்கு பெரிய நதி, 24 ஏக்கர் சுற்றுப்பரப்பிலே அமைந்துள்ள நதி. அந்த நதியை தாண்டி இப்போது கோவிலுக்கு வருகிறோம். இந்த கோவிலை சுற்றி இருக்கிற வீதிகளுக்கு கோபால சமுத்திரம், கோபால சமுத்திரம்னு பேர். பகவான் கோபாலன், அவர் குணக்கடல். அந்த குணக்கடலை சுற்றி இருக்கிற தெருக்கடல் வெறும பேர் பெறலாமா? அதனாலதான் கோபால சமுத்திரம்னு பேர் வச்சிருக்கா. தெற்கு கோபால சமுத்திரம், வடக்கு கோபால சமுத்திரம். ஆக வீதியே தெருவே சமுத்திரத்தளவுக்கு பெருசா இருக்கும்னு பொருள். அது தாண்டி சந்நிதிக்கு நேரே இருக்கக்கூடிய கருடம் துவஜஸ்தம்பத்துக்கு வந்து சேருகிறோம். அது ஒரு நீண்ட கருட ஸ்தம்பம், 54 அடி உயரத்திலே. இந்த கம்பத்தினுடைய மேல் பகுதியில் கருட பகவான் கைகூப்பிய வண்ணம் எழுந்தருளி இருக்கிறார். இதை திருமங்கை ஆழ்வாரே கட்டுவித்ததாகவும் சொல்லுகிறார்கள். இந்த ஸ்தம்பத்தை தூக்கி நிறுத்துறதுக்காக பக்கத்துல பஞ்சு பொதிகளை மூட்டை மூட்டையாக அடுக்கி சாரம் கட்டி அதனால ஸ்தம்பத்தை தூக்கி நிறுத்தினார். அதுல இன்னொரு சுவையான செய்தி உண்டு. அந்த சாரம் 3 கிலோமீட்டர் தள்ளி கட்டினாராம். அவ்வளவு உயர்ந்த கம்பத்தை தூக்கி நிறுத்துறதுக்காக. சாரம் குளம், இந்த ஊர்ல இருந்து 3 கிலோமீட்டர்ல சேரங்குளம், சேரங்குளம்ங்கிற ஊர் இருக்கு. சாரத்தை அங்கேருந்து அந்த குளத்திலேருந்து தூக்கினபடியாலே அந்த ஊருக்கு சாரம் குளம்னு இருந்து பிற்பாடு சேரங்குளம் ஆயித்துன்னு சொல்லுவார்கள். கருட ஸ்தம்பத்தை சேவித்து கொண்டு அடுத்து உள்ளுக்குள்ளே புகுகிறோம். ஒரு பக்கத்தில் ஸ்ரீ வானமாமலை மடம், மற்றொரு பக்கத்தில் ஸ்ரீ அகோபில மடம். அதை தாண்டி ராஜகோபுரத்துக்கு வருகிறோம். 154 அடி உயரத்தில்
மிக கம்பீரமாக எழுந்து நிற்கிற ராஜகோபுரம். அதை தாண்டி உள்ளே வந்தோம் என்னால் ரொம்ப ஆச்சரியமான பிராகாரம். அதனுடைய நீரூற்றுக்கள், பச்சை பசேல்னு வளர்ந்திருக்கிற புற்கள், அதில் இருக்கிற சிறு சிறு நீழாழி மண்டபங்கள், இந்த பிராகாரங்களை சேவித்துக் கொள்கிறோம்.